தேயிலை இந்தியாவில் தேநீர் அதிக மக்கள் விரும்பி பருகும் பானமாகும். இந்த தேநீர் தயாரிக்க பயன்படும் தேயிலையின் வரலாற்றில் பல துயர சம்பவங்களை நாம் உணரலாம். இன்று கூட தேயிலையை உபயோகிப்பவர்களுக்கு கிடைக்கும் நிம்மதி கூட தேயிலையை உற்பத்தி செய்பவர்களுக்கு கிடைப்பது இல்லை. இதை கருத்தில் கொண்டே ஏழைகளின் வேந்தன் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்களால் பல்வேறு சீர்திருத்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. முன் எப்போதும் இல்லாத வகையில் மத்திய அரசு கடந்த 6 ஆண்டுகளாக விவசாயத்தின் மேல் அதிக அக்கறை செலுத்தி வருகின்றது. இதற்காக சமீபத்தில் 3 விவசாய சட்டங்கள் கொண்டுவரப்பட்டதுடன் விவசாயிகளுக்கான சந்தை வாய்ப்புகள் மற்றும் கொள்முதல் ஆதரவு விலையும் உயர்ந்து வருகின்றது. விவசாயிகளின் வருமானத்தை 2 மடங்காக உயர்த்துவதில் அதிக கவனம் செலுத்தி வருகின்றது. நடப்பு ஆண்டில் தேயிலை இலைகள் கொள்முதல் விலை சராசரியாக 2.5 மடங்கு இப்போது அதிகரித்துள்ளது. இதனால் விவசாயிகள் அதிக மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். மத்திய அரசின் தென்னிந்திய தேயிலை வாரியம் நீலகிரி மாவட்டம் குன்னூரில் செயல்பட்டு வருகின்றது. தமிழகத்தில் 29,813 ஹெக்டேர் பரப்பளவில் தேயிலை பயிரிடப்படுகின்றது. நீலகிரியில் மட்டும் சுமார் 16,000 ஹெக்டேர் பரப்பளவில் பயிரிடப்படுகின்றது. அங்கு பதிவு செய்யப்பட்ட சிறு மற்றும் குறு விவசாயிகள் 56,000 பேர் இருக்கின்றார்கள். இலைகளை வாங்கி அரைத்து உற்பத்தி செய்யும் தொழிற்சாலைகள் 184 உள்ளன. தேயிலை தோட்ட விவசாயிகளிடமிருந்து இலைகளை கொள்முதல் செய்வதற்கான விலையை மத்திய அரசின் தேயிலை வாரியம் நிர்ணயம் செய்து வருகின்றது. அந்த வகையில் 1 கிலோ இலையின் கொள்முதல் விலை கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் 13 ரூபாய் 28 பைசாவாக நிர்ணயம் செய்யப்பட்டு இருந்தது. ஆனால் தற்போது ஆதரவு விலை அதிகமாக இருப்பதன் பேரில் 30 ரூபாய் 3 பைசாவாக உயர்ந்துள்ளது. விவசாயிகளின் விருப்பப்படியே விலை நிர்ணயம் செய்து கொள்ள மத்திய அரசின் தேயிலை வாரியம் உத்தரவிட்டுள்ளது. தேயிலை வாரியம் நிர்ணயம் செய்துள்ள வரலாறு காணாத கொள்முதல் விலை உயர்வு மற்றும் தேயிலை இலைகள் கொள்முதல் விலை சராசரியாக 2.5 மடங்கு உயர்ந்திருப்பதாலும் மத்திய அரசின் இந்த அறிவிப்பிற்கு தேயிலை தோட்ட விவசாயிகள் வரவேற்பு தெரிவித்துள்ளனர். தேயிலை பயிரிடும் சிறு மற்றும் குறு விவசாயிகளுக்கு நிறைய சலுகைகள், மானியம் ஆகியவற்றை மத்திய அரசு வழங்கியுள்ளது. கடந்த 8 மாதத்தில் மட்டும் 4,140 பேருக்கு பல்வேறு திட்டங்களின் கீழ் மானியமாக சுமார் ரூபாய் 22 கோடி அளவிற்கு வழங்கப்பட்டுள்ளது. மேலும் தேயிலையின் தரத்தை உயர்த்தும் நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டன. மத்திய அரசின் உத்தரவால் விவசாயிகளிடம் இடைத்தரகர்கள் இல்லாமல் நிறுவனங்களிடம் நேரடியாக கொள்முதல் செய்யும் நவீன ஏல முறைகளும் தற்போது அறிமுகப்படுத்தப்பட்டு உள்ளன. இதனால் தேவை அதிகரித்து வாங்கும் விலையும் உயர்ந்துள்ளது. தேயிலை வரலாற்றிலேயே இந்த அளவிற்கு விலை நிர்ணயம் செய்யப்பட்டதில்லை எனவும் இதுதான் முதல் முறை என்றும் வாரியம் தெரிவித்துள்ளது. இதன் மூலம் தேயிலை உற்பத்தியாளர்களின் பெரும் சுமையை குறைத்து அவர்களின் வாழ்விலும் ஒளிவிளக்கு ஏற்றி வைத்துள்ளார் நம் பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள்.